வணக்கம் நண்பர்களே. ராஜகிரகமான சூரியனையே ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 30 நாட்களும் எந்த மாதிரி பலன் பெற போகிறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் குணாதிசயம் எப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சிம்மராசியில் பிறந்தவங்க பேச்சிலையும் சரி நடவடிக்கையிலையும் சரி ஒரு வீரம் கம்பீரங்கிறது எப்போதுமே இருக்கும். நீங்கள் பார்க்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கோவப்படுவீங்க. உங்களுக்கு முன்கோவம் அதிகமாகவே வரும். எந்த அளவுக்கு கோவம் இருக்குதோ அந்த அளவுக்கு குணமும் உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டா அதை நடத்தி காட்டணும்னு தான் நினைப்பீங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இந்த ராசிக்காரங்க சிந்தனை செயல் சொல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும். இவங்களில் யாருமே எதுக்கு ஒரு சொன்னாலுமே பிடிக்காது. ஆனால் நீங்கள் எதிரிகளை கூட மன்னிச்சிருவீங்க. துரோகிகளை மன்னிக்க மாட்டீங்க. அழகான வட்டமுகமும் அழகான கண்களையும் உடையக்கூடிய உயரத்துக்கு தகுந்த உடலும் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சனல் வீடியோ. சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 week அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் பலவிதமான முயற்சிகள் செஞ்சு பல செயல்கள் செஞ்சு சிறப்படையக்கூடிய மாதமாக தான் அமைய போகுது. குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சலசலப்புங்கிறது ஏற்பட்டு நீங்கும். வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. இதனால் அத்தியாவசிய தேவைகளை தகுந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. அனாவசிய செலவுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சமாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படலாம். சகோதரி வகையில் கருத்து வேறுபாடு உண்டாகலாங்கிறதால இந்த விஷயங்களை எச்சரிக்கை இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்பட நினைப்பாங்க. மற்றபடி மனசில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும். கடினமான முயற்சி செய்கிறது உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்குற வரைக்குமே இந்த மாதங்களில் சிறப்பாக தான் இருக்குது. குடும்பத்தில் மருத்துவ செலவுங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. யாரையும் புண்படுத்தாமல் இருக்கிறதும் வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துறதும் பல வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். நன்மை இதனால் நடைபெறும். குடும்பத்தில் பல பேருக்கு பாக பிரிவினை சுமூகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு, அசையா சொத்துக்களில் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக செஞ்சு செயல்படுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பம் ஏற்படும். குறைஞ்ச உழைப்பிலையும் அதிக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே சமயம் புறம் பேசுகிறவங்கள இனங்கண்டு அவங்கள ஒதுக்குவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. செய்கிற தொழில எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தில் அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பும், முன்பின் அறிமுகம் இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு பெருமையடையக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்களில் ஏற்படும். மற்றபடி அலைச்சல் தர வேலைகளை குறைச்சிக்கொள்வது உங்களுக்கு நல்லதாக அமையும். அனாவசிய பயணங்களை தவிர்க்கிறதும் நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சலும் வேலைப்பளும் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யுது. உங்கள் வேலையை மேலதிகாரிகளோட பாராட்டுங்கிறது உங்கள் வேலைக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே முன்னணி செஞ்சுட்டு வர்றது நல்லது. சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கிறது ஏற்படலாம். வியாபாரிகளாக இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலமான பலன்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய காலம். புதுசான சந்தையை நாடி செல்லக்கூடிய அதிக கவனம் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சந்தையில் இப்போ என்ன நிலவரங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயம் பண்ணி நீங்கள் வருமானம் பண்ணால் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதங்களில் பொது சேவைகளில் அனுகூலமான திருப்பங்களை பார்ப்பீங்க. அதே மாதிரி கட்சி மேலிடத்தோட பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்பு நடக்கும். உங்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போகும் நடப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்பும், ரசிகர்களோட ஆதரவுங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்படும். அதே மாதிரி ரசிகர் மன்றங்கள் மாதிரி செலவுகள் உங்களுக்கு இந்த மாதங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கவனமாக இருக்கிறதும் செயல்பாட்டில் நிதானமாக இருக்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாக்கக்கூடிய மாதம்.
அதே சமயம் கணவரோட வாக்குவாதங்கள் ஏற்படலாங்கிறதால நிதானமாக இருந்துட்டு வாங்க. பொறுமையோடு இருக்கிறதும் நிதானத்தோடு நடந்து கொள்றதும் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை இந்த மாதம் கொண்டு வந்து சேர்க்கும். மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த குறைவும் ஏற்படாது. ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் கவனமோடு ஈடுபட்டீங்கன்னா முதல் தரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விளையாட்டில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமையும். நட்புன்னு வந்துட்டாலே இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லா விஷயங்களையும் முதலிடம் தந்து திறமையாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதம் உங்கள் திறமை அதிகரிக்கும், விருப்பம் எல்லாமே நிறைவேறும், மனசில் ஒரு துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செஞ்சு அதில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டா இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுறது இந்த காலத்தில் நல்லது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட பேசுகிறப்ப கவனமாக பேசிட்டு வாங்க. இதனால வியாபார விருத்திங்கிறது இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. சக ஊழியர்களோட பேச்சு கேட்டு நடக்கிறது பல விதங்களிலும் தீமையை உண்டாகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முன்ன நின்று செயல்படுத்துறதும் சிந்தித்து செயல்படுறதும் நல்லது. அதே மாதிரி குடும்பாதிபதி புதன் சஞ்சாரம் இருக்கிறதால கணவன் மனைவி நெருக்கங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேச்சில் நிதானமாக இருக்கிறதும் ஈகோ பார்க்காம இருக்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்துட்டாலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படாது. உறவினர்களோட பேசுகிறப்ப நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்திட்டு வர்றது நல்லது. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மனசில் இருந்த பயம் நீங்கி ஒரு துணிவுங்கிறது இந்த மாதத்தில் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வர்றது நல்லது. கலைஞர்களாக இருக்கிறவங்க தங்கு தடையில்லாமல் புதுசாக வாய்ப்புகளை இந்த மாதத்தில் உங்களால் பெற முடியும். புகழ் பாராட்டு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம். நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைங்கிறது உருவாகும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். அரசியல் இருக்கிறவங்களா இருந்தால் நல்ல பலன் கிடைச்சாலுமே அதே நேரத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வரதான் நல்லது. இழுபறியாக இருந்துட்டு வந்த சில காரியம் கூட நல்லா நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கையிருப்புங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு கூடும். மாணவர்களாக இருந்துக்கிறவங்க கவனமாக பாடங்களை படிச்சுட்டு வர்றது நன்மை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறப்ப கவனமாக இருந்துட்டு வாங்க. அதே மாதிரி நட்சத்திர பலன் பார்க்குறப்ப இந்த மாதம் சுறுசுறுப்புங்கிறது உங்களுக்கு மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. யோகா செஞ்சுட்டு வர்றது இந்த மாதிரி குறைபாடுகளை நீக்கும். மனநலம் சீராக வச்சிருக்க பாருங்கள். அதே மாதிரி மக்கள் நலன் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் நலத்திலையும் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய காலமாக தான் பார்க்கப்படுது. கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பான பலனை இந்த மாதத்தில் பெற முடியும். குறிப்பாக இந்த நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் இவங்களுடைய புகழ் எல்லாமே இந்த மாதத்தில் ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மக்கள் தொடர்பு சாதனங்கள் இருக்கிறவங்க கூட பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்தில் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பயணம் ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்பட போகுது. அதே மாதிரி பெரியவங்கள் எதிர்பார்த்த வகையில் சன்மானம் உங்களுக்கு தருவாங்க. மருத்துவர்களுக்கு பேராசிரியர்களாக இருக்கிறவங்க விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது இவங்க வந்து செயல்படலாம். பொருளாதார சூழ்நிலைங்கிறது இந்த மாதம் செழிப்பாக தான் மாறும். ஏழைகள் மேலே கருணை கொள்வது அவங்களுக்கு உதவி செய்கிறது இது எல்லாமே இறைவனோட அருளை உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க செய்யும். உத்திரம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த மாதம் ஆற்றலோட ஐஸ்வர்யமும் கூடக்கூடிய காலம். துணிவு தன்னம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றிங்கிறத இந்த மாதத்தில் பார்க்க முடியும். அதனால் சாதனைகளை துணிஞ்சு செய்வீங்க. மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான மாதமாக அமையும். வேலை மாற்றம் இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய ஊதிய உயர்வோட கூடிய பணிமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரியறவங்களாக இருந்தால் அன்பானவங்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சிம்மராசி அன்பர்களுக்கு அரசு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. வியாபாரிகளாக இருந்தால் புதிய திட்டங்களை செயல்படுத்திக்க சிறப்பான சந்தர்ப்பம் தான் இந்த மாதம்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் விநாயகர் பெருமான அருகமுள்ளால் அர்த்தனை செஞ்சு வழிபடுறது தடைப்பட்ட காரியங்கள் இருந்துட்டு வந்த தடைகள் நீக்க செய்யும். அதே மாதிரி நீங்கள் வீடுகளில் பஞ்சமுக விலகேற்றி வழிபட்டு வரதால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை இந்த மாதத்தில் உங்களால் எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுறது பல வகையில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்ய பாருங்கள். உங்களுக்கு பலவித மாற்றங்கள் இந்த மாதத்தில் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சியை இதனால் காண முடியும். தொழிலில் புதிய உத்திகள் செய்கிறதும் நுட்பங்களை கற்றுக்கொள்றதும் இந்த மாதத்தில் ஏற்படும். அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிரமங்கள் அப்பப்போ வந்து நீங்கும். மாதத்தோட 2வது பகுதியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்கிறதால கவனமாக இருந்துக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தள்ளி போட தான் நல்லது. சகோதர சகோதரி உறவில் அடிக்கடி சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாலையும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துட்டு வர்றது நல்லது. மார்பு நுரையீரல் இதயம் தொட
தலை தொடர்பான உடல்நல பிரச்சனையில இருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக இந்த காலம் சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம